முருக பக்தர்கள் எல்லாருமே ஆர்வலோட காத்துட்ருந்த மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் 22லேருந்து 28 வரைக்கும் இருக்குங்க. இந்த 7 நாள் விரதமும் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அக்டோபர் 10ஆம் தேதி உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி 48 நாள் கணக்கு வச்சு முருகருக்கு விரதம் இருக்கலாம். 48 நாள் விரதம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சாப்பிடணும். எந்த வேலையுமே நீங்கள் பட்னியாக இருந்து விரதம் இருக்கக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாம சுத்தமாக விரதம் இருக்கலாம். செருப்பு போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக போடலாம். கீழே படுக்கணும்னு இல்லை, உங்களுடைய உடம்பு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கீழே படுக்கிறீங்களா பெட்டில் படுக்கிறீங்களான்றது இருக்கோங்க. அடுத்து லேடிஸ் மாலை போட்டு விரதம் இருக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாகவே உங்களோட விரதத்தை சுத்தமாக இருந்து இருக்கலாம். மனசு சுத்தமாக இருக்கணும். எப்போவுமே யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது இந்த விரதம் டைமில். அப்புறம் நான் எப்போவுமே 48 நாள் விரதம்லாம் இருந்து பழக்கமே இல்லைங்க. எனக்கு 6 டேஸ் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மற்றபடிக்கு இதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு விரதம். கந்த சஷ்டி விரதம் தான். மிளகு சாப்பிட்டு கூட சில பேர் இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.